வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சளி. அந்த சளியை குணமாக்கக்கூடிய ஒரு லேகியம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 4 துண்டு சித்திரத்தை எடுத்திருக்கேன். சித்திரத்தை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். துண்டு மஞ்சள் எடுத்திருக்கேன். அடுத்து அரிசி கழனி, நல்லா திக்கான கழனியாக எடுத்திருக்கேன். 3 நாள் நீங்கள் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி திக்கான கழனிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பனக்கற்கண்டு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 பவுல் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சித்திரத்தையும் சின்ன மஞ்சள் துண்டு, ஒரு மஞ்சள் துண்டு வேணாம், சின்ன பீஸ், இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இடித்து எடுத்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பவுடர் ஆகிடும். இதை இப்போ நல்லா போட்டு பண்ணியாச்சு. இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு சித்திரத்தை பொடி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து திக்கான கழனி இருக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கழனியில் பனக்கற்கண்டை கரைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். 15 மிளகாயை நல்லா மிக்சியில் போட்டு அதையும் இந்த சித்திரத்தை பொடியோடு சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை சாதாரண ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ சித்திரத்தை பனக்கற்கண்டு போட்டு கரைச்ச கழனியை அதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா பனக்கற்கண்டில் இந்த மாதிரி தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கழனி கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது லைட்டாக கிண்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சித்திரத்தை, மஞ்சள், மிளகு, இந்த தூளை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்க நல்லா லைட்டாக அப்படி கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொதித்து வந்துட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. நல்லா எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா வத்தவும் ஆரம்பிச்சிச்சு கழனி. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வத்தி நல்லா சுண்டிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நெய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், லேகியம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த லேகியம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு சூடான 1 டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிடுங்க. ரொம்பவே சூப்பராக நம்ம சேனலில் இன்றைக்கி லேகியம் ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.